நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தில் சனீஸ்வரன் நீதிமான் என வர்ணிக்கப்படுகின்றார். அந்த சனீஸ்வர பகவானுக்கு உரிய பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீதி, நேர்மை, நியாயத்திற்காக பாடுபடுபவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு உடல் உறுதியும் மன உறுதியும் அதிகம் உண்டு. எத்தகைய சிக்கலான பிரச்சனைகளுக்கும் சுலபமாக தீர்வுகளை கண்டு செயல்படுவார்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக பூச நட்சத்திரக்காரர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் தங்களின் ஆன்மீக வாழ்க்கைக்காக தங்களின் குடும்பம், செல்வம் ஆகிய அனைத்தையும் துறந்துவிடும் திட சித்தத்தையும் பெற்றிருப்பார்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் அனைவராலும் விரும்பப்படுகிறவர்களாக இருக்கின்றார்கள். பல வகையான விஷயங்களை பற்றியும் ஓரளவாவது தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என விரும்புவார்கள். எல்லா விஷயங்களிலும் தூய்மை மற்றும் சுகாதாரத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பார்கள். இவர்களில் பலர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தங்களின் கடுமையான உழைப்பின் மூலம் வாழ்வில் மிக உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள். நெருக்கடியான நிலைகளிலும் திறம்பட செயலாற்றும் குணம் கொண்டவர்கள். சனி பகவானுக்குரிய நட்சத்திரமாக இருப்பதால் இவர்களில் பெரும்பாலானோருக்கு மனதில் ஏதேனும் இனம் புரியாத ஒரு சோகம் இருக்கும். பிறருக்கு தங்களால் முடிந்த எந்த வகையிலும் உதவி செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு சவாலாகவும் கடினமாக இருக்கும் விஷயங்களையும் இவர்கள் தங்களின் திறமையால் எளிதில் சாதித்து வெற்றி பெறுவார்கள். ஒழுக்கமான வாழ்க்கை வாழவே விரும்புவார்கள். தவறு செய்தவர்களை மன்னிக்கும் குணம் கொண்டவர்கள். தங்களின் மனசாட்சிக்கு பயந்து நடப்பவர்களாக இருப்பதால் தவறான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். உறவினர்கள், நண்பர்கள், விருந்தினர்களை உபசரிப்பதில் சிறந்தவர்கள். பொறுமையான குணம் அதிகம் இருந்தாலும் இவர்களுக்கு சில சமயங்களில் சட்டென கோபம் ஏற்பட்டுவிடும். தங்களின் சுயமரியாதைக்கு பங்கம் ஏற்படும் பொழுது எரிமலையாக வெடிப்பார்கள். வாழ்வில் எந்த ஒரு விஷயத்திலும் சுலபத்தில் அஞ்சாமல் மன உறுதியுடன் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவார்கள். மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இருக்கின்றார்கள். முக அமைப்பு பிறரை கவரும் வகையில் இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்நன்றி மறவாதவர்களாக இருக்கின்றனர். பாரம்பரிய பழக்க வழக்கங்களில் பற்றுடையவர்கள். அதே நேரம் புதுமையை வரவேற்கவும் தயங்காதவர்கள். மனதளவிலும் பிறருக்கு தீங்கு செய்ய நினைக்காதவர்கள். இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிறந்த கற்பனை வளம் அதிகம் இருப்பதால் கதை, கவிதை, கட்டுரை எழுதுவதில் பிரகாசிப்பார்கள். நடுத்தர வயது மற்றும் பிற்பகுதி வயதுகளில் மிகுந்த சொத்துக்களை சேர்ப்பார்கள். எவ்வளவு அதிகம் சம்பாதித்தாலும் எப்பொழுதும் தன்னடக்கத்துடன் நடந்து கொள்வார்கள். ஒரு சிலர் தங்களின் உழைப்பால் மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்களாகவும் பிரபலங்களாகவும் மாறுவார்கள். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் நட்பும் அதனால் மிகுதியான ஆதாயம் அடைவார்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் காதல் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் அதில் தோல்வி அடைந்தவர்களாகத்தான் இருக்கின்றனர். எனினும் தங்களுக்கு வருகின்ற வாழ்க்கை துணையிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள். ஒழுக்கக்கேடான செயல்களில் ஒருபொழுதும் ஈடுபட மாட்டார்கள். கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையை அதிகம் விரும்புவார்கள். தங்களுக்கு உற்றார் உறவினர்கள் செய்த உதவிகளை ஒருபொழுதும் மறவாமல் தக்க சமயத்தில் அவர்களுக்கு பதில் உதவி செய்வார்கள். எப்படிப்பட்ட உணவு என்றாலும் அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்பதில் இன்பம் காண்பார்கள். வாழ்வில் வசதியான வீடு, வாகனம் ஆகியவை அமையப் பெறுவார்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கற்பனை உலகில் சஞ்சரிப்பார் என்பதால் கதை, கவிதை, கட்டுரை எழுதுவதெல்லாம் சாதாரண விஷயமாகும். இளமை வாழ்வில் பல போராட்டங்களை சந்தித்தாலும் பிற்பகுதி வாழ்வில் நன்றாக சம்பாதிக்கும் யோகம் உண்டு. சினிமா துறையில் இயக்குனர், கதாநாயகன், கதா ஆசிரியர், பாடலாசிரியர் என பல வகையில் புகழ் பெறுவார்கள். மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். எவ்வளவு சாதித்தாலும் சம்பாதித்தாலும் தன்னடக்கத்துடன் இருப்பார்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக சனி திசைதான் வரும். சனி திசை மொத்தம் 19 வருடங்களாகும். என்றாலும் பிறந்த நேரத்தை வைத்து கணக்கிட்டு சனி திசை எத்தனை வருடங்கள் நடைபெறும் என்பதனை அறியலாம். அதாவது நீங்கள் பிறந்த பாதத்தை வைத்து 19 வருடங்கள் இருக்கலாம் அல்லது அதற்கு குறைவாகவும் இருக்கலாம். சனி திசை காலங்களில் பெற்றோருக்கு சோதனைகள், உற்றார் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள், கல்வியில் மந்தமான நிலை, பேச்சில் வேகம் போன்றவை ஏற்படும். என்றாலும் சனி பலம் பெற்று கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் இருந்தால் நல்லதுதான் முடியும். சனி திசை உங்களுடைய சிறுவயது காலத்தில் வருவதால் ஒரு சுமாரான காலமாகவே இருக்கும். இரண்டாவதாக வரும் புதன் திசை காலங்களில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும்.
புதன் திசை 17 வருடங்கள் நடைபெறும் என்பதால் வாழ்வில் நன்மைகள் இரட்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பேச்சில் சாதுரியம், வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும் என்று சொல்வாங்க இல்லையா? அந்த பழமொழி உங்களுக்கு இந்த புதன் திசையில் பொருந்தும். இரண்டாவதாக வரக்கூடிய புதன் திசை உங்களுக்கு மிக சிறப்பாகவே அமையும். மூன்றாவதாக வரும் கேது திசை காலங்களில் உடல்நிலையில் பாதிப்பு, குடும்பத்தில் பிரச்சனை, எதிலும் ஒரு ஈடுபாடற்ற நிலைமை, எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். பட் நான்காவதாக வரும் சுக்கிர திசை காலங்களில் சுகவாழ்வு, சொகுசு வாழ்விற்கு பஞ்சம் இருக்காது. சொந்த தொழில் தொடங்கும் யோகம் உண்டு. பூமி, வீடு, வண்டி, வாகன சேர்க்கை போன்றவை யாவும் உண்டாகும். பொருளாதாரம் உயர்வடையும். உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கு இந்த சுக்கிர திசை நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சூரிய திசையும் சந்திர திசையும் ஓரளவிற்கு நற்பலன்களையே உண்டாக்கும். சமுதாயத்தில் ஓர் உயர்வான நிலையிலேயே இருப்பார்கள். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகள் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களின் ஸ்தல விருட்சம் அரச மரமாகும். இந்த மரத்தை வழிபாடு செய்வதால் நற்பலன்கள் பெற முடியும். இந்த நட்சத்திரத்தை பிப்ரவரி மாதத்தில் சுமார் 10:30 மணி அளவில் வானத்தில் பார்க்க முடியும். பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பூசம் நட்சத்திரத்தில் 1வது பாதத்தை சூரிய பகவான் ஆள்கின்றார். எனவே இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் இயற்கையிலேயே அதிக சுறுசுறுப்பு குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எளிதில் நோய் நொடிகள் அண்டாது. மிக பெரும் கூட்டத்திலும் தங்கள் தனித்தன்மையால் அனைவரின் கவனத்தையும் பெறுவார்கள். இவர்களுக்கு தந்தையுடன் அடிக்கடி முரண்பாடுகள் ஏற்படும். கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அதே நேரம் விளையாட்டு போட்டிகளிலும் அதிக ஈடுபாடும் இருக்கும். மாநில, தேசிய அளவில் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வார்கள். இவர்களிடம் தலைமை பண்பு அதிகம் இருக்கும். பிறரிடம் எப்படி வேலை வாங்க வேண்டும் என்கிற நோக்கம் தெரிந்தவர்கள். தவறான காரியங்களை ஒருபொழுதும் செய்ய மாட்டார்கள். மற்றவர்கள் அப்படி செய்வதையும் அனுமதிக்க மாட்டார்கள். சூடான உணவுகளை அதிகம் விரும்பி உண்பார்கள். மனதிற்கினிய வாழ்க்கை துணையை அமையப் பெறுவார்கள். சூரியனுக்குரிய பாதம் என்பதால் அடிக்கடி உஷ்ண சம்பந்தமான நோய்களால் அவதிப்படுவார்கள். வாழ்வில் சீக்கிரத்திலேயே வாழ்வில் உன்னதமான நிலையை அடைவார்கள். பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். பூசம் நட்சத்திரத்தின் 2வது பாதத்தை புதன் பகவான் ஆள்கின்றார். எனவே இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் இயற்கையிலேயே மிகுந்த சாமர்த்தியசாலியாக இருப்பார்கள். நகைச்சுவையாக பேசும் திறன் பெற்றவர்கள். வாழ்க்கையில் அனைத்து வசதிகளும் பெற்று வாழ விரும்புவார்கள். தங்களின் பெற்றோர் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்திருப்பார்கள். அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை தயங்காமல் செய்து முடிப்பார்கள். தங்களின் உறவினர்களோடு அதிகம் நெருங்கி பழக விருப்பம் இருக்காது. எந்த ஒரு நபரிடமும் நட்புறவோடு மட்டுமே இருக்க விரும்புவார்கள். இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் அவ்வப்பொழுது எதையாவது நினைத்து கவலை கொண்டு இருப்பார்கள். தங்களுக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் நன்மை செய்யும் குணம் கொண்டவர்கள். ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுது அந்த காரியத்தை செய்து முடிப்பதில் எத்தனை தடங்கல்கள், பிரச்சனைகள் உருவானாலும் அனைத்தையும் தங்களின் பொறுமையான குணத்தை கொண்டு திறமையால் முடித்துவிட்டுதான் மறுவேளை பார்ப்பார்கள். தங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக அதிகம் செல்வம் சேர்க்க கடுமையாக உழைப்பார்கள். பொழுதுபோக்கிற்காக பிற செயல்களில் ஈடுபடுவதை காட்டிலும் புத்தகங்கள் படிப்பதிலேயே இந்த பாதத்தினர் அதிக நேரம் செலவழிப்பார்கள். பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரத்தின் 3வது பாதத்தை சுகங்களுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி புரிகின்றார். எத்தனை வயதானாலும் இளமை தோற்றத்துடன் காணப்படுவார்கள். வாழ்வில் எத்தனை சோதனைகள், இன்னல்கள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் தங்கள் திறமையால் வென்று இன்புற வாழ்வார்கள். எப்பாடுபட்டாவது தாங்கள் நினைத்த காரியங்களை சாதித்தே கொள்வார்கள். கூட்டு குடும்ப வாழ்க்கையை மிகவும் விரும்புபவர்களாக இருப்பார்கள். இயற்கையின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இயற்கை எழில் நிறைந்த இடங்களில் வசிக்கவே அதிகம் விரும்புவார்கள். புதிய ஆடை அணிகலன்கள் அணிவது அதிக ஈடுபாடு இருக்கும். தீவிரமான ஆன்மீக சிந்தனை இருக்கும். செல்வங்கள் அதிகம் பெற்றவர்களாக இருந்தாலும் அச்செல்வங்களை தான தர்ம காரியங்களில் செலவழிப்பதில் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள். வாகனங்கள் மீது தீவிர பற்று கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தாங்கள் பயணிக்கும் பழைய வாகனங்களை மாற்றிவிட்டு புதிய வாகனங்களாக அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஒருபொழுதும் சண்டையை விரும்பாதவர்கள். சண்டை போடுபவர்களை சுலபத்தில் சமாதானப்படுத்தி விடுவார்கள். சுக்கிரன் இந்த பாதத்தை ஆள்வதால் பிற உயிர்களின் மீது அன்பு அதிகம் இருக்கும். தங்கள் வீட்டிலும் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் ஏதேனும் செல்லப்பிராணிகளை வளர்ப்பார்கள்.
பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். பூச நட்சத்திரத்தின் 4வது பாதத்தை ஆளும் கிரகமாக செவ்வாய் பகவான் இருக்கின்றார். எனவே இயற்கையிலேயே வீர பராக்கிரமம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். தங்களின் உடல் பலத்தை பேணி காப்பதில் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள். உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதையே விரும்புவார்கள். எந்த காலத்திலும் தங்கள் உறவினர்களை விட்டு கொடுக்க விரும்ப மாட்டார்கள். வாழ்வில் அனைத்து சுகங்களையும் அனுபவித்து வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். தங்களின் சிறந்த பேச்சாற்றல் மூலம் தங்களுக்கு வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் சாதித்துக் கொள்வார்கள். சுய கௌரவம் மிக்கவர்கள். தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்பட்டால் அதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். திடமான மன உறுதி இருந்தாலும் அவ்வப்பொழுது எதையாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். தங்களின் குழந்தைகளை மிகவும் நேசிப்பார்கள். அவர்களுக்கு சிறந்த வாழ்வை கொடுக்க தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வார்கள். முன்கோப குணம் அதிகம் இருக்கும் சமயங்களில் அந்த முன்கோபத்தால் பிறரை மனம் வருந்த செய்துவிட்டு பின்பு அதற்காக மிகவும் வருத்தப்படுவார்கள். பிறருக்கு தாங்கள் இளமையான தோற்றத்தில் காட்சியளிக்க வேண்டும் என்பதில் அக்கறை கொள்வார்கள். அதற்காக சிறந்த ஒப்பனை செய்து கொள்வார்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களின் பரிகாரங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் தங்களின் நட்சத்திர அதிபதியான சனி பகவானை சனிக்கிழமைகளில் கருப்பு எள் கலந்த விளக்கை எண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவான் மந்திரங்களை துதித்து வழிபட்டு வர வேண்டும். வருடத்திற்கு ஒருமுறை திருநள்ளாறு சனி பகவான் கோயிலுக்கு சென்று சனி பிராப்தி செய்து வழிபட வேண்டும். சனி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரையும் பூஜித்து வர வாழ்வில் நன்மைகள் பல உண்டாகும். தினமும் நீங்கள் காலை உணவை சாப்பிடும் முன்பு உணவிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து காகங்களுக்கும், சாப்பிட்டு முடித்த பின் உணவின் மீதத்தை தெருநாய்களுக்கும் வைப்பது சனி தோஷத்தை போக்கும். சரிங்க, இது போன்ற அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.